இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். செய்தியினுடைய தலைப்பு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, நீதிமான் விரும்புகிற காரியம். அப்போ நீதிமான் இல்லாத மனிதன் விரும்புவானால் அவனுக்கு என்ன பண்ணாது? நேரிடாது, கொடுக்கப்படாது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்கள், கேமரா லைட்டா அந்த பக்கம் இருக்குதா? எனக்கு நேரா இருக்குதா கவரா? ஆண்டோட நாம மகிமைக்காக நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு வேத ஆதாரமாக கர்த்தருடைய வசனத்தை வேகமா ஒரு 3 விஷயத்தை சொல்லி நான் கடந்து போறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். துன்மார்க்கன் பயப்பட காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். 2 விஷயத்தை இதில் பார்க்கிறோம். ஒன்று, வந்து நேரிடும், அவனுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு வந்து நேரிடும்? துன்மார்க்கன். துன்மார்க்கனுக்கு வந்து நேரிடும், நீதிமானுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 10:24 அழகா சொல்லுது, துன்மார்க்கன் வந்து நேரிடும், அவனுக்கு சாபம் நேரிடலாம், தீங்கு நேரிடலாம், விபத்து நேரிடலாம், ஆபத்துகள் நேரிடலாம், கொள்ள நோய்கள் நேரிடலாம், பல கஷ்டங்கள் நேரிடலாம், வறுமை, தரித்திரம் எல்லாம் அவனுக்கு நேரிடலாம். யார் அவன்? கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறவன் துன்மார்க்கன். கர்த்தரை அறியாதவன், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவன், கர்த்தரை சார்ந்து வாழாதவன், கர்த்தரையே நம்பாதவன், அவனுக்கு வந்து நேரிடும். துன்மார்க்கன் எதுக்கு அவன் பயப்படுறானோ அவனுக்கு வரும். ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பீங்களானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுவீர்களானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீ சுத்திகரிக்கப்படுவீர்களானால், அல்லது ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பீங்களானால், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன காரியத்தை விரும்புவியோ அது உனக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ரொம்ப நாளுக்கு முன்னாடி முக்குரம்பாக்கத்துல உபவாச ஜபத்துக்கு நானும் என் மனைவியும் போறோம். உபவாச ஜபன்றது பல ஆண்டுக்கு முன்பதாக. அப்போ போகும்போது என் மனைவி சொல்றாங்க, சைக்கிளில் தான் போறோம், இப்போ காரு, அதுக்கு முன்பதாக சைக்கிளில் போயின்னுக்கிறோம். சைக்கிளில் போகும்போது என் மனைவி சொல்றாங்க, சிக்கன் எடுத்துன்னு வாங்க, மத்தியானத்துக்கு சமைக்கணும். நாங்கள் பட்டுன்னு இந்த பக்கம் கை வச்சு பார்க்குற கட்சி புக்குது, இந்த பக்கம் பார்த்தா பர்ஸே இல்லை. இன்னி கூட பர்ஸே எத்தா இல்லை. துட்டு இல்லாத எதுக்கு பர்ஸ் வைக்கணும் பாக்கெட்டில்? பர்ஸே இல்லை. சரி, எனக்கு தான் தெரியும் காசு இருக்கா இல்லைன்றது, அவங்களுக்கு தெரியும். அப்போ எனக்கு தெரியும் காசு இல்லை. சரி, அவங்க கேட்குறாங்க, சரி பார்ப்போன்னு சொல்லி, சரி ஜபத்துக்கு முடிச்சுட்டு போகிற, மத்தியானம் எவ்வளோ நேரங்குது அல்லவா, சரி போவோன்னு சொல்லி போனோம். உபவாச ஜபத்தை முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் என் உள் மனசு சொல்லுது, போனதே உங்களுக்கு எப்படி கறியை தரப்போற, உன்னோட தான் காசு இல்லைன்னு உள் மனசு சொல்லுது. சரி, இன்னும் வீட்டுக்கு போக வேண்டிய நேரங்குது அல்லவா, வீட்டுக்கு போன பார்த்தோன்னா கறிக்காத பார்த்துப்போன்னு சொல்லி நான் எதுவுமே பேசிக்கல. என் மனசோடு கூட போராடி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். சைக்கிளை திரும்ப என் மனைவியை ஏற்றிக்கின்னு திரும்ப வரோம். உங்களுக்கு தெரியும், அந்த முக்குரம்பத்தை தாண்டி வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தாண்ட நிறைய காக்கா அங்கே கூட்டமாக இருக்குது. காக்காங்க நிறைய கூட்டமாக இருக்குது. அப்போ அந்த காக்கா கூட்டத்தை பார்த்துட்டு என் மனைவி கிட்ட சொல்கிறேன், காக்கா ஏதோ ஒரு காக்கா செத்து போய்க்குது, அதுக்கு ரோடு ஸ்ட்ரைக் பண்ணு, மறியல் போராட்டம் நடந்துருக்குது. இப்போ விஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்களெல்லாம் வந்தால் தான் என்ன பண்ண போகுது, அதுங்க வாபீஸ் பட்டு போராட்டத்தை கைவிட போகுது. அது வரையும் நம்மளுக்கு வழி இல்லையே, என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி காமெடி பண்ணின்னு வரேன். இன்னும் கிட்ட வரும்போது இன்னொரு காமெடி எனக்கு சொல்வதற்கு மனசில் தேவிச்சு. ஏதோ ஒரு காக்கா செத்து போன மாதிரி தெரியுது, நடுமத்தில் கருப்பு ஒரு காக்கா செத்து போன மாதிரி இருக்குது. நான் சொன்னேன், பாரு தலைக்கட்டு கட்டிக்கிறதுக்கு வந்துக்குது குளத்தாண்ட காக்கா. எங்க திரும்ப சொல்கிறேன், எவ்வளோ அந்த குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே நான் பேசிக்கினே வரும். அப்போ பேசிக்கின்னு கிட்ட வரும்போது நான் சொன்னது போலவே ஒரு காக்கா செத்து போன மாதிரி நடுமத்தில் இருக்குது. அப்போது ஒரு காக்கா செத்துக்கு வந்து எவ்வளோ காக்கா ஒன்று கூடி போராட்டம் நடத்துது. நம்ம ஆளுங்களுக்குள்ள அந்த போராட்டம் வரல, ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியம் வரலன்னு சொல்லி திரும்ப இன்னொரு காமெடி சொல்கிறேன்.
அப்போ திரும்பி கிட்ட வரும்போது வர 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 நடுமைத்தில் இருந்தது கருப்பா காக்கா கிடையாது, கருப்பு கவர். கவருக்குள்ள 1 கிலோ சிக்கன் ஃப்ரெஷ்ஷாகுது. எமன் போட்டான்னு தெரியல. இந்த பக்கம் பார்க்குறேன், வடக்க மேற்க தெற்க 4 திசையிலும் பார்க்குறேன், ஒருத்தருங்க. உங்களுக்கு தெரியும் காக்காவினுடைய குண அதிசயம், பிச்சு பேன் பார்க்குற அதனுடைய குண அதிசயம். அந்த கவரை தொடவே தொடலைங்க, மண்ணு கொஞ்சம் கூட படலை. நாங்கள் தான் கவரை பிரித்து மேலே முடி போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த முடியை நாங்கள் தான் பிரிக்கிறோமே, கவரை தொடவே தொடலை. ஏன் இதை நான் உங்களுக்கு முன்பதாக இதை பதிவிடுகிறேன் என்றால், ஜெபிப்பதற்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், விரும்புகிற காரியத்தை தேவன் தருகிறார். யார் போட்டாங்களோ தேடிக்கணும், எவனும் வரல, தேடிக்கணும் வந்தா கூட எப்பா உங்கள்தாப்பா அந்த கொடுத்துடலான்னு எவ்வளோ இந்த பக்கம் பார்க்குறோம் இந்த பக்கம் பார்க்குறோம். நாங்களும் நிறுத்திட்டு எடுத்து பிரித்து பார்க்குற வரையும் ஒரு ஆளும் இல்லை. அது போட்டது சின்ன பொருளும் கிடையாது, பெரிய பொருள். எப்படியாவது கீழே விழும்போது கட்டாயம் அவங்க பார்த்து இருக்க முடியும். நாங்களும் எப்போ விழுந்தது தெரியாது, சில 12 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் வருகிறோம். ஆனால் அவ்வளோ காக்கா ஒன்று சேர்ந்தும் அதை ஒன்றும் பண்ண முடியல. காவல் காத்து கொண்டிருந்தது எங்களுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். யாராவது ஒரு வேளை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி அவங்கள ஆண்டவர் அங்கேயே மேக ஸ்தம்பத்தினால நிறுத்திட்டாரான்றது எனக்கு தெரியல. அப்பதான் தெரியுது. ஏன்னா பார்வோனுடைய சேனை இஸ்ரவேல் மக்களை விரட்டி வரும்போது ஒரு மின்னல், ஒரு மேகஸ்தம்பம் அவங்களை தடுத்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் யாராவது வந்திருக்கலாம்ல, யாராவது எடுத்து போய்க்கலாம்ல, யாருமே வரலையே. நாங்களும் ஐயோ சீக்கிரம் போய் அங்கே கொலத்தாண்டு இருக்கோம், சீக்கிரம் போகலாம். நான் வந்தோம், ஜபத்தை முடிச்சுட்டு எல்லாம் நாத்துமாவை கத்துற சோத்திர சொல்லிட்டு தானே கிளம்பி வருகிறோம். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்களும் ஆண்டவரிடத்துல எது விரும்புவீங்களோ, நல்ல வீடு கட்டணும்னு விரும்புறீங்களா, நல்ல வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்வார். உங்க தரித்திரம் மாறணும்னு நினைக்கிறீங்களா, உன் தரித்திரம் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஐயோ பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்கள் நடக்கலையே, கர்த்தர் நிச்சயம் செய்வார். நீ என்ன விரும்புறியோ, ஆனா விரும்புவதற்கு முன்பதாக நீ யார், அதுதான் நம்முடைய கேள்வி. நீ தேவனை சார்ந்தவனா, தேவனால் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டவனா, நீ கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழுகிறவனா? நீ கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழுகிறவனா இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ தேவ பிள்ளையே, நீ விரும்பினால் கர்த்தர் நிச்சயம் உனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், பெற்று இருக்கிறோம், வாங்கி இருக்கிறோம். நாங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தரே கொடுக்கிறார். எனக்கு கொடுக்கிற தெய்வம் தான் உங்களுக்கும் கொடுப்பார். நிச்சயம் நீங்கள் விரும்பினாலும் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் தேவன் கொடுப்பார். அதுதான் வேதம் சொல்லுது. துன்மார்க்கன் பயப்பட காரியம் அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ விரும்பு. இன்னைக்கு ஜூன் மாசம் கடைசியா 4வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம், 23ஆம் தேதியில் இருக்கிறோம். நீ விரும்பு. இன்னும் இந்த வருடத்தை முடிப்பதற்கு 6 மாதங்கள் இருந்தாலும் நீ விரும்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு தேவன் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ என்ன விரும்புகிறாயோ அந்த காரியத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ என்ன விரும்பினாலும், நீ என்ன காரியத்தை சொன்னாலும் கர்த்தர் அப்படியே செய்வார். நம்முடைய கிப்சன் மோனிசா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில மாந்திரிக கிரியை இருந்தது. அவங்களுக்கு மாந்திரிக கிரிகளை அழித்து, அந்த கிரிகளை அழிச்சு எல்லாத்தையும் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்ன வெளிப்பாடு கொடுத்தாரு? அவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றோம், எந்த நேரத்தில் பிறக்க போதுன்னு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? சொன்னமா? என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னேன். இது எல்லாருக்கும் இயல்பு. எல்லாரும் சொல்லுவாங்க பொம்பளை குழந்தை பிறக்கும், ஆம்பளை குழந்தை பிறக்குன்னு சொல்றது இயல்பு. என்ன டைம்ல பிறக்கணும்னு சொல்றதும் இயல்பு. ஆண்டவர் என்ன டைம்ல பிறக்கும்ன்றதையும் கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தா. அதே போல நான் சொன்னது போலவே கர்த்தர் வெளிப்படுத்தினது போலவே அந்த நேரத்துல தான் குழந்தை டெலிவரி சுகப்பிரசவம் ஆச்சு. பயந்தாங்க அவங்க. ஐயோ
ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எல்லாரும் முதல் பெரியபாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் நார்மல் டெலிவரி நல்லா தான் இருக்குது, குழந்தை நல்லா இருக்குது, தாய் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு நாள் போகும்போது அவங்க பயமுறுத்திட்டார்கள். என்ன பயமுறுத்திட்டாங்க? குழந்தை என்ன கொடி சுத்திச்சு, இது பண்ணிச்சு, என்ன பண்ண போது, குழந்தை சரியா பிறக்காது, உடனே எங்க போ, திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு போங்க. அவங்க சொல்லிக்கிறாங்க, பேகு கூட எதுவுமே துணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வரல, வீட்டுக்கு போயிட்டு போனோம். வீட்டுக்கு போயிட்டு லேட் பண்ணாதீங்க, நைட்டுக்கா போயிடணும். அப்போ உடனே எனக்கு கால் பண்றாங்க, ஃபோன் பண்றாங்க, இது மாதிரி சொல்லிட்டாங்க டாக்டருக்கு வாங்கன்ற. அப்போ நான் போய் சொன்னேன். அப்பவும் நான் போய் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணும்போது, மகனே உனக்கு என்ன நான் வெளிப்பாடு குத்தணும், அதே போல சுகப்பிரசவத்தை கொடுப்பேன் மகனே, அதே குழந்தை பெண் குழந்தைய நான் கொடுப்பேன், அந்த டைமில் தான் அந்த குழந்தை டெலிவரி ஆகும்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. திரும்ப நான் சொன்னேன், பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, நீங்க வாங்க, இங்க வெள்ளிக்கிழமை இங்க விடுதலை பிரேயர் நடந்தது, நீங்க வாங்க ஜபத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு வந்தேன். திரும்ப கோபி போன் பண்ற போல, ஐயா எல்லாரும் வந்து ஒரு மாதிரியா சொல்றாங்க, தல்சம் டாக்டருங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியுமா, வயிறு குறிஞ்சிச்சு இறங்கிச்சு இப்படி அப்படின்றாங்க. ஐயா நான் சொன்னேன், நீங்க பயப்படாம தான் இட்டு போங்க, நான் பொறுப்பு கிடையாது. ஆனா ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். எப்பவுமே பைக்கில் வருவேன், அன்னைக்கு கார் ஏத்தாங்க, ஒருவேளை ஏதாவது திடீர்னு வயிற்று வலி வந்தால் கூட காரில் தூக்கி போட்டு நம்மளே கூட இட்டு போகலாம் சொல்லி இட்டு வந்தேன். கிட்டத்தட்ட அன்றைக்கி பாட்டு இல்லை, செய்தி இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2 மணி வரையும் ஜெபித்தோம். நான் சொல்கிற விஷயம் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சம்மந்தப்பட்டவங்களும் இருக்கிறீங்க. 2 மணி வரையும் ஜெபித்தோம். எந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே முடியாது திருவள்ளூர் போன்னு சொன்னாங்களோ, திருவள்ளூர் போனால் அதே ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, எவாவா சொன்னது, அங்கே போ, நார்மல் டெலிவரி, குழந்தையும் நல்லா இருக்கு, நல்ல சுகப்பிரசவம் பிறக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்குது. அதே போல திரும்பி வந்தாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரி ஆக கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை ஜெபிக்காத போயிருந்தா என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவங்க என்னுடைய நாலேஜுக்கு வராம என்னோட சொல்லாமையே ஜெபிக்காம நேரம் இட்டும் போயிருந்தா என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் யோசிச்சு. போனது ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை பெரியவருக்கு ஆபத்து இருந்திருக்கலாம், குழந்தைய காப்பாற்றாம போயிருக்கலாம், பல பிரச்சனைகள் உருவாக்கலாம். ஏன்னா அது மாந்திரிகத்தில் கைட் பண்ணி போய் நிற்குது, மாந்திரிகத்தில் உன்னை நடத்தி கொண்டு இருக்குது. அதை தடை செய்து ஜெபிக்க வந்தார்கள், கர்த்தர் மாற்றினார். ஏன் இதை விளைவிக்கி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் அருமையான பிள்ளைகள் கர்த்தரை நம்புகிறார்கள், அருமையான பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறார்கள். அவர்களை வெட்கப்படுத்த ஆண்டவர் விடுவாரா? அவங்க தோல்வி அடைய ஆண்டவர் விடுவாரா? விட மாட்டாருங்க. ஓடியாந்து கிப்சன் என்னை கட்டி பிடிச்சிக்கிறான். என்ன எங்க மனைவி என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க ஐயா. என் தாத்தாவா ஐயா சொன்னா ஞாபகம் வரல, காப்பாத்திட்டேன், எங்க குழந்தைய என் மனைவியை காப்பாத்திட்டீங்க. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, நான் காரணம் இதை ஏன் உங்களுக்கு பதிவிடுகிறேன் என்றால், பெருமைக்காக அல்ல, நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு. நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் தருவார், ஆனால் நீ கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நீ கழுவப்பட்டவனாய் இருக்க வேண்டும், அல்லது நீ பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும். உன்னை பரிசுத்தவானாய் இருப்பேயானால் நீ கேட்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயம் தருவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் நீ கேட்கிற காரியத்தை நிச்சயம் தேவன் தருவார். அப்போ நாம் யாரா இருக்க வேண்டும்? நீதிமானா இருக்க வேண்டும். நம்பர் 1, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்பர் 1, முதல் தலைப்பு, யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார், எப்படி இருந்தா கொடுப்பார்? நம்பர் 1, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு. சங்கீதம் 37:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறாராம்? மனமகிழ்ச்சியா இரு. கர்த்தரிடத்தில் எப்படி இரு சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் எப்படி இரு? முணுமுணுத்துனே இருப்பாங்க. சாமிக்கு கண் தெரியுமா? அந்த சாமி கூட கண் இல்லை. அந்த சாமி கூட ஒரு ஐயா இறந்துட்டாங்க. அந்த ஐயா இறந்துட்டுக்கு சாவுக்கு நான் போறேன், போயிட்டு மாலை போறதுக்கு போறேன். நான் மாலை போட்டது அந்த அம்மா, அந்த ஐயாவுடைய மனைவி என்னை திரும்பி பார்த்துட்டு, சாமி கூட கண்ணு இல்லைச்சு. நான் நிற்கல, மாலை போட்டு கூட நிற்கல. உடனே வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் மன மகிழ்ச்சியாவே இருக்க மாட்டார்கள்.
உயர்வானாலும் தாழ்மையானாலும் எந்த நிலைமையிலும் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் நம்முடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு. யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கினார். போயா நானா வாங்கி நான் வாங்கண்டா, எங்க அப்பா மட்டும் பணமா, நான் கஷ்டப்பட்டு வாங்கினா இல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கினாரு. நீ மனமகிழ்ச்சியா இருந்தான் யோபு. வார்த்தையில பாவம் செய்யாதவனாய் இருந்தான் யோபு. உண்மை உள்ளவனாய் இருந்தான் யோபு. என்ன நடந்து தெரியுமா? ரெட்டத்தனையா இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. இழந்ததை என்ன பண்ணா? ரெட்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரிடத்துல அப்படியே வேகோலமா இருப்பாங்க, நெகட்டிவா பேசுவாங்க. போயா வாயா, நம்ம சர்ச்சுக்கு வரலம்மா, கோயிலுக்கு போய் நிறைஞ்சு போயிடுச்சு போ. நிறைய பேர் கீஞ்சு போயிடுச்சுன்னுவாங்க. கோயில் எங்க கீழே தெரியல. நிறைய பேர் அப்படி சொல்ற பதிவிடுவார்கள். நிறைய பேர் நெகட்டிவாவே பேசுவார்கள். போயா இல்லைங்க, மனமகிழ்ச்சியாவே இருங்க. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாவே இரு. உன் இருதயத்துல என்ன வேண்டுதலோ, உன் இருதயத்துல என்ன வேண்டுதலோ, என்ன எதிர்பார்க்கிறியோ அதை உனக்கு தேவன் அருள்வார். ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதுதான் வாசிங்க அந்த வசனத்தை. 37வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, அவரே உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உனக்கு அருள் செய்வார். யாருக்கு? மனமகிழ்ச்சியா இருக்கிறவனுக்கு. மனமகிழ்ச்சியானா நிறைவா இருக்கிறவன். கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் கொடுப்பாருங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் எனக்கு சுகம் கொடுப்பார், நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார். இல்லை, என் தரித்திரத்தை மாத்துவார், என் வறுமையை மாத்துவார், என் சூழ்நிலை மாறும். மனமகிழ்ச்சியா இருப்பியானா நிச்சயம் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். உன் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிப்பார். ஒருவேளை கர்த்தரையே குறை சொல்றவங்களா இருப்பீயானால், அல்லது கர்த்தரையே முணுமுணுக்கிறவங்களா இருப்பீயானால், அல்லது கர்த்தரையே நீ நெகட்டிவாய் பார்ப்பீயானால், கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை செய்யவே மாட்டார். கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும், உனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மனமகிழ்ச்சியாயிரு. ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. எப்படி இரு? கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வார், நிச்சயம் எனக்கு என்னை ஆசீர்வதிப்பாருங்க. என் சூழ்நிலை எல்லாம் மாறும், என் தரித்திரமெல்லாம் மாறும், என் வறுமையெல்லாம் மாறும், என் எல்லாம் மாறும், என் கடன் எல்லாம் மாறும். நிச்சயம் மனமகிழ்ச்சியாவே இரு. நிச்சயம் நீ மனமகிழ்ச்சியாவே இரு. உன் வேண்டுதலை கர்த்தர் அருள் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறவனுக்கு கர்த்தர் அவன் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்தது வாசிக்கலாம். சங்கீதம் 27வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு. சொல்லுங்க, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். நீங்க நிறைய பேர் கர்த்தருக்காக காத்திருக்கிறதே இல்லை. கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிறோமா? குறைவுதான். கர்த்தருக்காக காத்திருக்கிற மனிதன் குறைவு. இன்னைக்கு அநேக காரியத்துக்காக காத்திருப்பார்கள். ஒரு கடைக்கு போனாலோ, ரேஷன் கடைக்கு போனாலோ, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலோ, ட்ரெயினுக்கு போனாலோ, எங்க போனாலும் காத்திருக்கிற அனுபவம் உண்டு. ஆனா தெய்வத்திற்காக காத்திருக்கிறவர்கள் குறைவு. நீ ஆண்டவருக்காக காத்திருங்க. உன் இருதயத்தை சிறப்படுத்தி, உனக்கு சிறப்படுத்துறது மட்டும் இல்லாமல் திடமனதாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆமே சொல்லுங்களேன். நீங்க நிச்சயம் கர்த்தருக்காக இன்னைக்கு நிறைய பேர் காத்திருக்கணுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் தேவன் உங்களை உயர்த்துவார். நைட்டு ஜெபிப்போம். பொழுது வெஞ்ச நம்ம ஜெபிச்ச ஜெபத்தை மறந்துட்டு அடுத்த ரூட்டுக்கு போயின்னு இருப்போம். நைட்டுக்கு ஜெபிப்போம், பொழுது வெஞ்சே நம்ம மறந்துடுவோம், ஜெபிச்சதை மறந்துடுவோம். இல்லைங்க, ஜெபிச்சிருக்கிறேன் கர்த்தர் செய்வார், ஜெபிச்சிருக்கிறேன் கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறதா? இல்ல, கர்த்தரிடத்தில் என் விண்ணப்பத்தை சொல்லியிருக்கிறேன், கர்த்தரிடத்தில் என் குறைகளை சொல்லியிருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நிச்சயம் உனக்குள்ள இருக்கிறதா? அது அவங்களை ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, உன் இருதயத்தை சிறப்படுத்துவேன். இன்னைக்கு நிறைய இருதயம் சிறப்படாமல் இருக்கிறது.
நிறைய இருதயம் திடமனதா இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இருதயத்தை சிறப்படுத்தி திடப்படுத்துகிறவளை, காத்திருக்கிறவளுக்கு இருதயத்தின் நிறைவுகளை கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் இருதயத்தில் என்னென்ன காரியம் எதிர்பார்க்கிறியோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். உன்னுடைய வேண்டுதல் இருக்கலாம், உன்னுடைய விண்ணப்பங்கள் இருக்கலாம், உன்னுடைய தேவைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் எதிர்பாரு. எல்லாவற்றையும் கர்த்தர் தேவைகளை சந்தித்து உன் இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை, பாரத்தை, மனுஷன் நேரடியா முகத்தை தான் பார்ப்பான். ஆனா என் ஆண்டவர் உன் இருதயத்தில் இருக்கிற கவலையை பார்ப்பார். இருதயத்தில் இருக்கிற கவலையை பார்ப்பார். ஒரு அம்மா முழங்கால் படிட்டார்கள் ஜெபிப்பதற்காக. அப்போ சிலருக்கு அப்படியே ஜெபம் பண்ணுவேன், சிலருக்கு எதுக்காக ஜெபிக்கணும்னு எனக்கு மனசுல கேட்க தோணுச்சுன்னா கேட்பேன். சிலருக்கு ஜெபிக்காமே அவங்களை கேட்காமே வெளிப்பாடுகள் வரும், வெளிப்பாடுகளை சொல்லுவேன். அப்போ அவங்கள கேட்கணும் போல தோணுச்சு, எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டேன். கேட்டதை அந்த அம்மா ஓன்னு அழறான். நான் என் மனசுல தோணுது, கேட்டது தப்பா, எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டது தப்பா. நான் உடனே அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், என்னம்மா கேட்டது தப்பா, எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டது தப்பா. நீ கேட்டது தப்பு இல்லை, நான் என்ன சொல்றது. இப்போ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க அந்த அம்மா, நல்லா ரீசெண்டான நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க, நல்ல ஏதோ விக்கிற கம்பளா சாவரமா தெரியல, நெகை நட்டும் போட்டு வச்சுருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. என்ன விஷயம்? அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயா என்னை பார்க்கிற தோற்றம் எல்லாம் ஒரு மேல் வேஷம், நான் போட்டுக்கிற நகையெல்லாம் ஒரு விக்கிற கம்பல்கள், சவரம் கிடையாது. நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்லா வாழ்ந்தோம். ஆனா இப்போ நடு ரோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு, வீடு இல்லை, சொந்த வீட்டும் போயிடுச்சு, கடன் அதிகமாயிடுச்சு, இப்போ ரொம்ப தரித்திரத்துல பயந்து பயந்து வாழறோம். எங்க நிலைமை எப்பயா மாறும், எங்க சூழ்நிலை எப்போ மாறும்? அப்ப அந்த அம்மாவை பார்த்து நான் சொன்னேன் நீ ஆண்டவரை நம்புறியா? முழு இருதயத்தோடு நம்புறியா? முழு இருதயத்தோடு இயேசுவை நம்புவேனால் கர்த்தர் இன்னைக்கு கூட கர்த்தர் உங்க சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்ப சொல்றாங்க, நான் நம்பித்தாயா, இயேசுவை மட்டும்தான் நம்புறேன். எல்லா சொந்தம் பந்தம், எங்க வீட்டாண்ட எவ்வளவு சொந்தக்காரங்க டெய்லியும் ஒரு ஆள் வந்துன்னு இருப்பாயா. இப்ப ஒரு ஆளு கூட எங்களை திரும்பி பார்க்கறது இல்லை, ஏன்னா எல்லாம் போச்சு. சொத்து சுகம் வேலை பதவி எல்லாம் போயிட்டதுனால யாருமே எங்களை பார்க்கறது இல்லை, திரும்பி பார்ப்பதற்கு ஆள் இல்லை. நான் சொன்னேன், இயேசு உங்களை திரும்பி பார்ப்பா. ஜெபித்து சில வெளிப்பாடுகளை கத்த தந்தார். சில வெளிப்பாடுகளை கத்த தந்து அவங்களுக்கு சில வெளிப்பாடுகளை சொன்னோம். அதே போல 6 மாசம் கழித்து அதே நபர் என்னை தேடி வருகிறார்கள். என்னை தேடி வந்து சொல்கிறார்கள், ஐயா நீங்க சொன்ன அதே போல என் கஷ்டமெல்லாம் மாறிச்சு. எப்படி எனக்கே தெரியலன்றாங்க அந்த அம்மா. எனக்கே தெரியல, எப்படி மாற்றுனே தெரியலையா. கர்த்தர் அவன் கஷ்டத்தெல்லாம் மாத்திட்டாரு. எந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்தோமோ அதே வீட்டை திரும்பவும் வாங்குவதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, நீ கர்த்தரை நம்புவேனால், முழு இருதயத்தோடு கர்த்தருக்காக காத்திருப்பேயானால், நீ இழந்ததையும் நீ திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை எதெல்லாம் உன்னை விரட்டியதோ அதெல்லாம் நீ மேற்கொள்ள முடியும். கர்த்தர் சொல்றாரு, திடமனதாயிரு, நம்பிக்கையாயிரு, கர்த்தர் செய்வார். தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை, கர்த்தர் செய்வாருங்க. கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நம்பர் 1, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்கிறவளுக்கு இருதயத்தினுடைய வேண்டுதல் எல்லாம் வாய்க்க செய்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, அடுத்தது, அவருக்கு பயந்து அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தைப்படி செய்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை செய்கிறாராம். அவருக்கு பயப்படக்கூடிய விருப்பத்தை கர்த்தர் செய்கிறார். யாருக்கு பயப்படணும்? சாமிக்கு யாரெல்லாம் பயப்படுவீங்களோ அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். சொல்லுங்க, 2வது தலைப்பு என்ன? அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்கள் யார்? அவருக்கு பயந்தவங்க
நிறைய பேர் ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லுவாங்க பிள்ளைங்க, எனக்கு பயப்படுறியா சாமிக்கு பயப்படுறியா, கண்ணை தரன்னு பூன்னு ஊதுனா கண்ணை சிமிட்டுருவாங்க. கண்ணை சிமிட்டு என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு தான் பயந்த சாமிக்கு பயப்படல. யாராவது கண்ணாண்ட வந்து ஊதுனா கண்ணை சிமிட்டா இருக்க முடியுமா? இது ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்கிற போது சொல்லிக்கிற கதை. இன்னைக்கு நிறைய பேர் சாமிக்கு பயப்படுறது குறைவு. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. வேதம் சொல்கிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். கர்த்தருக்கு தமக்கு பயந்தவர்களை சூட பாலமெருங்கி விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள். யார் பயந்தவர்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? 6 நாள் வேலை செய்து 7வது நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 10ல் 1 ஒரு பகுதியை தசமபாகம் கொடுக்கிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஜெபிச்சு தான் எந்த வேலையுமே நான் செய்வேன், ஜெபிச்சு தான் எந்த வேலையுமே நான் தொடங்குவேன் என்றது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் நிறைய முறை சொல்லிக்கிறேன், நல்லவனை நீச்சல பாரு, கிறிஸ்தவனை நல்ல காரியத்துல பாரு. நல்லவனை நீச்சல பாரு, கிறிஸ்தவனை நல்ல காரியத்துல பாருன்னா, நல்ல காரியத்துல இயேசுக்கு முக்கியத்துவம் தரியா அம்மாங்காரனுக்கு முக்கியத்துவம் தரியான்றது தான் விஷயம். இயேசுக்கு அங்க முக்கியமே இருக்காது. சீக்கிரம் முடியணும், மைக்கு குத்துனே இருப்பான், சீக்கிரம் முடியணும். அப்படிதான் ஊத்துக்கோட்டையில பழனி பிரேமலதா மண்டபத்துல, கல்யாண மண்டபத்துல ஒரு கல்யாணம் நடக்கிறது. 7:30 தான் பொண்ணு உள்ள வருது. உள்ள வந்ததே என்ன கூப்பிட்டாங்க, வாங்க ஐயா வந்துட்டாங்கன்ட்டு. உட்கார கூட உட்கார, டேபிள் சேர் போட்டுனுக்கிறேன், உட்கார போறேன். ஓடி அந்த பொண்ணுக்கு அப்பா சொன்னாரு, சீக்கிரம் முடிச்சிடுனாரு. மனசுல வச்சுக்கினேன், சீக்கிரம் முடிக்கணுமா, காட்டுறேன்டா என் வேலையை நினைச்சுக்கின்னு வந்தேன். உட்கார்ந்தேன். பொண்ணு வந்தது, பையன் வந்தது. மைக்க தந்த என் கையில குத்தாங்க. நாத்துமாவே கத்தரை சோத்துறேன்னு சொன்னேன். மண்டபமே சைலண்ட் ஆயிடுச்சு. தாலியத்து கொடுக்கல, விவாக உடன்படிக்கை பண்ணல, ஒரு குட்டி ஜெபமானம் பண்ணணும், ஒரு பைபிளான வாசிக்கணும். என்ன இந்த ஐயா எத்தனை நாத்தமாவை கத்திர சொத்துல சொல்லிட்டாருன்ட்டு ஓடிந்தாங்க என்னாண்ட 2 பேர். பொண்ணுக்கு அப்பா சொன்னாரு, சீக்கிரம் முடின்னு. இதுதான் சீக்கிரம் முடிக்கிறது. அவரு தூக்கி போயிட்டாங்க. கை பிடிச்சி தரத்து கூட அவர் வரவே வரல, தூக்கி போயிட்டாங்க. 2வது ஒரு ஆளாவது சொல்லுவாங்க சீக்கிரம் முடின்னு பார்க்குறேன், யாருமே அங்கே கெட்டவே வரல. நம்மளுக்கும் நேரம் சூழ்நிலைகளை மனதில் கொண்டு சீக்கிரத்தில் முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். அப்போ என்னதான் நம்மளுக்கு இருந்தாலும் நோட்டீஸ்ல போடுற டைமை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா சீக்கிரம் வந்து முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் என் பாலிஸ். நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஏவுதலை. நல்லவனை நீச்சல பாரு, கிறிஸ்தவனை நல்ல காரியத்துல பாரு. நல்ல காரியத்துல இயேசுவுக்கு முக்கியத்துவம் தரியா இல்லையா? என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுக்கு இருக்கிறதா? அப்போ வேதம் சொல்கிறது, அவர் என்ன பண்றாரா? யாருக்கு? அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை கர்த்தர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு பயந்தாவே உன் விருப்பம் நிறைவேறும். ஜெபிச்சா உன் இருதயத்தின் வேண்டுதல்களின்படி கர்த்தர் தருகிறார். நீ விரும்பினபடி கர்த்தர் செய்கிறார். 3வது கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருந்தாவே நீ விரும்புகிற காரியம் உனக்கு நிறைவேறும். வாசிக்கலாம் அதுக்கு வேத ஆதாரமாக சங்கீதம் 145வது சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து. யாருடைய விருப்பத்தை? கர்த்தருக்கு பயந்த பயம் உனக்கு இருந்தாவே உன் விருப்பம் நிறைவேறும், உன் எண்ணம் நிறைவேறும், உன்னுடைய யோசனைகள் நிறைவேறும், உன் பிளான் திட்டங்கள் நிறைவேறும். என்ன இருந்தா போதும் சொல்லுங்க, என்ன இருந்தா போதும்? உனக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 2 மணி நேரம் டிவி ஆண்ட உட்காருங்களா? யாருக்காவது பாத்ரூம் வருதா? பாத்ரூம் டிவி ஆண்ட ஒரு சீரியல் பார்க்கும்போது பாத்ரூம் வருது, கண்ணை சிமிட்ட கூட மாட்டோம். அப்படி யாராவது கூப்பிட்டோமா? அது இருக்குது பாரு, போட்டு சாப்பிட்டு ஊத்தி கூட போகணும். என்ன அவனை திருடனே வந்து கூட என்ன பண்ணலாம், திருடி போகலாம். அந்த டிவிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். சர்ச்சில் வந்துட்டு 2 மணி நேரம் நம்மளால உட்கார முடியுதா? இப்படின்றோம் ஒரு இப்போ ஒரு ரவுண்டே போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க ஒரு டீம்.
ஒரு டீம் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு டீம் போயிடுச்சு. இப்போ இன்னொரு டீம் போக போகுது. சாப்பாடு டைம். சொல்லுங்க, 2 மணி நேரம் சபையில் நம்ம உட்கார்றோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வரும்போதே செல்போனை ஆஃப் பண்ணிட்டு வரணும். வரும்போதே செல்போனை வீட்டில் வச்சுட்டு வரணும். இல்லை நான் சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு வந்து கூப்பிடாதீங்க, சர்ச்சு மிஸ் போகிறதா நான் வருவேன்னு சொல்லிட்டு வரணும். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் இருந்தாவே உன் விருப்பம் நிறைவேறும். ஆமே சொல்லுங்களேன், ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பல்லு கூட வளர்க்காத ஒரு மண்ணில இருந்திருப்போம். அப்போ படைக்கிற வரைக்கும் இப்போ எல்லாத்தையும் கூட என்ன பண்றான்? சபைக்கு லேட்டா வரும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை செய்கிறார். நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்குமானால் உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்வார். அடுத்தது வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது அந்த அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று அடுத்தது 6வது வசனம், உன் நாட்களோடு கூட கூட்டுவே. நாம சொல்லுங்களேன், அல்லேலூயா. எசேக்கியா மிகவும் அழுது ஜெபிக்கிறாரு, மிகவும் அழுது ஜெபிக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். இந்த வார்த்தையினுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன? அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை செய்கிறதா. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாவே போதும். அந்த பயமே உன் விருப்பத்தை நிறைவேற்றும். எசேக்கியா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள்ள இருந்தது. 15 வருஷத்தை ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தந்தார். அல்லேலூயா. ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. எந்த மருத்துவத்திலையும் முடியாத ஒண்ணே ஒண்ணு, ஆயுசு நாட்களை கூட்டி தருவது. எந்த மருத்துவத்திலும் முடியாது. சுண்ணாம்பகுளத்துல இருந்து ஒரு கருவாட்டுக்காரம்மா இந்த இடத்துக்கு வருவாங்க. இப்ப இல்ல, அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து என்னண்ட வந்து ஜெபிப்பதற்காக வந்தாங்க. என்ன எதுக்காக ஜெபிப்பதற்காக வந்தாங்கன்னா, அவங்க மருமகளுக்கு சரியானபடி டேட் ஆகல. அப்போ பல மருத்துவத்தை போய் பார்த்தாங்களாம். பல மருத்துவத்தை போய் பார்த்து, பல மருத்துவத்துக்கு டானிக்கு என்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அந்த அம்மாவுக்கு அந்த மென்சஸ் கூடிய அந்த டேட்டா ஒரு காரியம் நடக்கல. கர்ப்பமா இருக்கிறாங்களான்னு சொல்றதுக்கும் அதுக்கும் வழி இல்லை. அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அப்போ அவங்க மாத்திரை எல்லாத்தையும் சாப்பிட்டு தோல்வி அடைஞ்சு இருக்கிற நேரத்தில் இந்த அம்மா, நம்ம ஊருக்கு வர அந்த அம்மா வந்து என்னாண்ட வந்தாங்க ஜெபிப்பதற்காக. அப்போ நான் சொன்னேன், தேங்காய் எண்ணெய் வாங்கின்னு வாங்கம்மா, நான் ஜெபம் பண்ணி தரேன். அப்போ தேங்காய் எண்ணெய் வாங்கின்னு வந்து கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இதுவரையும் எங்களாண்ட ஜெபிச்சுக்கிட்டு வரதில்லை, நிறைய முறை கருவாடு எடுத்துன்னு வந்துக்கிறீங்க, இதுவரையும் நீங்கள் ஜெபிச்சுட்டுக்கு வரல, இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு? யாராவது சொன்னாங்களா? இல்லையா, இன்னைக்கே ஜெபிச்சு பார்ப்போம். நாங்கள் நிறைய மருத்துவத்தை பார்த்துட்டோம், எந்த மருத்துவத்தை பார்த்தும் எங்கள் மருமகளுக்கு அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கலைன்னு சொல்லி நாங்கள் அப்போ நான் சொன்னேன், நீ ஆண்டவரை நம்புறீங்களா? நம்புறேயா, நம்பிக்கை தான்யா நான் வந்தேன். அப்போ அந்த தேங்காய் எண்ணெய் அவங்க மருமவாக்க கருப்பா சிவப்பா என்னன்றது எனக்கு தெரியாது. இந்த அம்மாவை தான் பார்க்குறேன். தேங்காய் எண்ணெய் கொடுத்தாங்க. தேங்காய் எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுத்து இப்படி எப்படி சாப்பிடணுமோ அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தாதது போல சொல்லி அனுப்பிச்சேன். அதே போல் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அன்னைக்கே வெடிக்காலம் அவங்களுக்கு தலைமொழிக்கு டேட் ஆயிடுச்சு. அம்மா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவங்க சொல்லித்தான் நம்மளுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ராமத்தல்தார் கணேசன் வள்ளியம்மா குடும்பத்தையும் அவங்க தான் இட்டாந்து நம்ம சபையில் சேர்த்தவங்களே. அந்த கருவாட்டுக்காரம்மா மூலியமா தான் அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம சபையில் உடனடிக்காராவே அவர் இருக்கிறார். புரியுதுங்களா? அந்த அவங்கள கேட்டால் அவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிற நபர் உங்களுக்கு தெரியும். உமா அலுமேலு அவங்களுடைய குடும்பம் நம்ம சபைக்கு வந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா?
அந்த சுண்ணாம்பு குளத்துலேருந்து வந்த அந்த கருவெட்டுக்காரம்மா தான். அவங்க சொல்லிக்கிறாங்க, அடிப்பாயி உங்க வீட்டு பக்கத்திலே ஒரு ஐயாவை வச்சுக்கின்னு இப்படி சொல்றீங்களே, என் மருமவளுக்கு தேங்காய் நான் தான் வாங்கி போய் கொடுத்தேன், அதை அந்த ஐயா ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. எவ்வளோ மாத்திரை மருந்து டானிக்கு சாப்பிட்டு நடக்காதது, அதை நைட்டு குடிச்சிட்டு பார்த்தா அந்த ஐயா சொல்லி அமிச்சது போலவே வெடிக்காலமே அந்த அந்த என் மருமவளுக்கு தலைக்கு ஊற்றிக்கினாடி. அந்த குடும்பத்தையே அந்த அம்மா தான் இட்டாந்து நம்ம சபைகளை விட்டாங்க. இன்னைக்கு நம்ம சபையில நம்ம நல்ல தூணாக ஆசீர்வாதமா அந்த குடும்பம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் யாரு? அந்த கருவெட்டுக்காரம்மா தான். பேர் கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் சொல்ற சபிச்சு. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருந்தா போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருந்தால் போதும். அந்த பயமே உன் ஆசீர்வாதத்துக்கு வழி. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது, ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். ஆனா வேதம் சொல்கிறது, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை செய்கிறவர். நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறியா? பயம் என்ன? ஜெபிக்காம சாப்பிடக்கூடாது, ஜெபிக்காம எங்க போகக்கூடாது, ஜெபிக்காம படுக்க கூடாது, ஜெபிக்காம எழுந்துக்க கூடாது, வேதத்தை நல்லா வாசிக்கணும், சபைக்கு வர்றது, ஆண்டவருக்கு கொடுக்கிறது, நேரத்தை கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த இசைக்கா கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்பத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுறாரு. நான் உன் பார்வைக்கு நலமானதே செய்திருக்கிறேன், உத்தமாகவே இருந்திருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், பயப்படுகிற பயம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன் மகனே. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் போதும். ஒன்று சொன்னோம், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தால் உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார் என்று பார்த்தோம். இரண்டாவது, அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, அவர் தமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருள்கிறார். மூன்றாவது, அவர் உமது மன விருப்பத்தை உமக்கு தந்தருளி. யாருடைய மன விருப்பத்தை? யாருடைய மன விருப்பத்தை? நீதிமானுடைய மன விருப்பத்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய மன விருப்பத்தை, அல்லது கர்த்தருக்காக இருதயத்தை சிறப்படுத்தி சீர்படுத்தி கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி. நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கைகூடி வர செய்வார். நினைக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நீங்க நினைக்கிற காரியத்தை வாய்க்க செய்வார். நீ விரும்புகிற காரியத்தை வாய்க்க செய்வார். நீ நினைக்கிறதெல்லாம் வாய்க்கும். வேதத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 20:4 சொல்லுது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி. சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். சொல்லுங்களேன். உன் மன விருப்பத்தின்படி உன்னை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க என்னென்ன காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறியோ, விடுதலைக்காக வந்திருப்பீங்களானால் அதை கர்த்தர் தர போகிறார். ஐயோ, கடன் மாறணும்னு சொல்லி வந்திருப்பீங்களா? கடன் மாறும். தரித்திரம் மாறணும்னு சொல்லி வந்திருப்பீங்களா? தரித்திரம் மாறும். சூழ்நிலை மாறணும்னு சொல்லி வந்திருப்பீங்களா? சூழ்நிலை மாறும். நீ எந்த விஷயத்தை ஆண்டவரத்தில் எதிர்பார்க்கிறியோ கர்த்தர் செய்வார். அதுதான் சொல்றாரு, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. கேளம்பாக்கம் பக்கத்துல தாழம்பூர் நாவலூர்ல இருந்து உள்ள போன தாழம்பூர், அங்க என்ன தேவனுடைய செய்திக்காக அழைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை அந்த சபைக்கு என்னை தொடர்ந்து அழைப்பார்கள். இப்பதான் நிறைய வெளியே போறதில்லை. அப்போ அந்த திருசபைக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு கேரளால இருந்து அந்த ஃபேமிலி, அங்க குடும்பம் அந்த சபைக்கு வருகிறாங்க. அப்போ அந்த குடும்பம், அந்த அம்மா சொல்றாங்களா, நான் சபைக்கு வரல, நீங்க போறதுன்னா போயிட்டு வந்துருங்க. பிள்ளைங்களாண்ட அந்த அம்மா தாய்
வாக்குவாதம் நடந்திருக்குது. அப்ப நம்ம பிள்ளைங்க சொல்லியிருக்குது, இன்னைக்கு 3வது வாரம். 3வது வாரம்னா சபையில எப்பவுமே வெளியிருந்து ஐயா அவங்களை கூப்பிடுவாங்கல்லவா, இன்னைக்கு யாராவது வெளியிருந்து வருவாங்க, வாமா கண்டிப்பா வாமா வாமான்னு சொல்லி கம்பல் பண்ணி அந்த அம்மாவை சபைக்கு இட்டுன்னு வந்திருக்கிறாங்க. கேரளா, அவங்க சொந்த ஊரு கேரளா. கம்பல் பண்ணி பிள்ளைங்க தான் தாயை இட்டுன்னு வந்துக்கிறாங்க. அப்போ நான் போனேன். எனக்கு ஆராதனை பாட்டு எல்லாம் முடிச்சு செய்திக்காக என்னை அழைத்தார்கள். செய்திக்கு என் கையில மைக்கு கொடுக்கும் போது நான் கர்த்தருடைய வார்த்தை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆறுதலின் தேவன் என்றதான தலைப்புல நான் பிரசங்கித்தேன். ஒரு 3 தலைப்பை வைத்து யாருக்கெல்லாம் தேவன் ஆறுதல் படுத்துக்கிறாரு என்றதான தலைப்புல ஒரு 3 விதமான தலைப்புல ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார் என்ற தலைப்புல நான் பிரசங்கித்து கொண்டிருந்தேன். அப்போ பிரசங்க முடிஞ்சது. அப்ப சபை போதகர் சொன்னாரு, ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கிறவங்க பண்ணீங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்தாங்க ஜெபம் பண்ணிட்டு. எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு, ஐயா நல்லா இருந்தது ஐயா, நீங்க பேசுனது எங்களுக்கு ஆறுதலா இருந்தது, பிரயோஜனமா இருந்ததுன்னு எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க. இந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து என்ன கேட்குறாங்க, என்ன ஐயா சொன்னீங்க, ஆறுதல் ஆறுதல்னு சொன்னீங்களே, நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். என் பிள்ளைங்க தான் என்னை கம்பல் பண்ணி என்னை இங்க விட்டுன்னு வந்தாங்க. ஏன்னா 12:30 மணிக்கு எங்க வீட்டை சேல்ஸ் பண்றதுக்கு புரோக்கர்கள் சொல்லிக்கிறேன், அவன் யாரோ ஒரு ஆள் இட்டுன்னு வரேன்னு சொல்லியிருக்கிறான் 12:30 மணிக்கு. அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் பிள்ளைங்க இல்லை 3வது வாரம், ஐயா எப்பவுமே 3வது வாரத்திலிருந்து வெளியிருந்து ஒரு செய்தியாளரை கூப்பிடுவாரு, இன்னைக்கு யாராவது வருவாங்கம்மா வெளியிருந்து வாங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா வந்தது நல்லது. நான் புரோக்கரு அவன் ஆள் இட்டுன்னு வந்தா கூட என் வீட்டை நான் விற்க மாட்டேன். என் ஆண்டவர் என் உள்ளத்துல இருந்த எல்லா கவலையும் மாற்றி என்னை ஆறுதல் படுத்திட்டாரு. நான் வீட்டை விற்க மாட்டேன், நான் வாழ பிறந்து இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க சொந்த ஊர் கேரளாவுக்கும் என்னை கூப்பிட்டாங்க. சொந்த ஊர் கேரளாவுக்கும் போயிட்டு அங்கேயும் போய் ஜெபம் பண்ணிட்டெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ என்ன விரும்புறியோ, நீ என்ன ஆலோசிக்கிறியோ அதை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவார். கடன் இருக்குதுன்னு பயப்படாதீங்க, கடனை கர்த்தர் ஒரு செகண்ட்ல மாத்துவார். தரித்திரம் சாபம் பயப்படாத, கர்த்தர் மாற்று தேவனால கூடும். தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் உங்களால கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். தேவன் நன்மைகளை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நீ என்ன விரும்புற, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ என்ன விரும்புறியோ அந்த காரியத்தை உனக்கு கைக்கூடி வர செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் எழுதின புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போமானால் கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது. வாசிங்களா? 2 கொரிந்தியர் 8:12. ஒருவனுக்கு மனவிருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாதபடி அல்ல, உள்ளத்தின்படியே அங்கீகரிக்கப்படும். மனவிருப்பம் இருந்தால்தான். உனக்கு மனவிருப்பமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஆர்வம் இருந்து மனவிருப்பம் இருக்குமானால் அதை நிறைவேற்றுவதற்கு உன் தகப்பனாகி இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். உன் தகப்பனாகி ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் உன் மனவிருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு. அதான் வேதம் சொல்கிறது, ஒருவனுக்கு மனவிருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லத்தின்படி அல்ல, அவனுக்கு உள்ளத்தின்படியே அங்கீகரிக்கப்படும். மனவிருப்பம் இருந்தால் ஏசாமி தாளந்து கொடுக்கிறாரு. ஒருத்தனுக்கு 1, ஒருத்தனுக்கு 2, உனக்கு 5 தாளந்தம் பாக்குறான். இன்னொரு 5 நல்ல பிசினஸ் பண்ணலாமேன்னு நினைக்கிறான். 2 தாளந்தம் வாங்கினவன் பாக்குறான், இன்னொரு 2 தான் நல்ல பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறான். அப்ப என்ன பண்ணார் ஆண்டவர்? 1 புனிங்கி அவங்களால தான் கொடுத்தாரு. சரிப்பா நீ வச்சுக்கன்னு சொன்னாரா? இல்ல. மனவிருப்பம் இருக்கிறவனை கர்த்தர் அங்கீகரிக்கிறாருங்க, ஆசீர்வதிக்கிறாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனவிருப்பம் உள்ளவனை கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, உங்களுக்கு மனவிருப்பம் இருக்குமானால் நல்ல பிள்ளைங்க படிக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானத்தை தரணும், நல்ல அறிவு வரணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல திருமண காரியங்களுக்காக கடன் மாறணும், தரித்திரம் மாறணும். நீ விரும்பு சகோதரா, உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். இந்த உலகம் அரசாங்கம் நிறைவேற்ற முடியாது. நைட்டு என் மனைவியும் நானும் பேசி டிவி பார்த்துட்டு நானும் என் மனைவி பேசணும். அப்போ டிவியில் ஒரு செய்தி போட்டாங்க.
எமாக்கா நினைக்கிறேன். எமாக்கால ஒரே பக்கம் உட்காந்துட்டு ஒரு பொண்ணு ஓட்டின்னு போறான். செய்தியில் ஒரே பக்கம் கால் போட்டுக்கின்னு பைக் பாட்டு போயினுக்குது. எமாக்கால செய்தி பார்க்கும். அப்போது இது நல்லா தான் இருக்குது, இது ஆபத்துன்னு சொல்கிறாங்க, டிவியில் காட்டுறாங்க. அவள் ஊதிட்டா கூட கவர்மெண்ட் முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்க, துட்டு கேட்பாங்க. புரியுதுங்களா? நானும் எங்கள் மனைவி பேசணும், கவர்மெண்ட் எதுக்கு தான் துட்டு கேட்கறதுன்னு தெரியல. பாவம் ஸ்டாலின் ஐயா மல்லு கொடுக்குறாரு என்று நானும் என் மனைவி பேசணும். எதுக்கு துட்டு கேட்குறான்னு தெரியல. புரியுதுங்களா? அப்படிதான் இன்னைக்கு உலகம் போய் நிற்குது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, கர்த்தர் சொல்றாரு, என் ஆண்டவர் யார் தெரியுமா? உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், உன் எண்ணங்களை ஏக்கங்களை நிறைவேற்றுகிறவர், உன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் எழுதின புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை நம்ம வாசிப்போமானால், எலிசா என்ற ஒரு தேவ மனிதன் இங்கு இருக்கிறார். அங்கே எலிசா கிட்ட ஒரு சகோதரி வருகிறார். அந்த 5 வசனத்திலையும் நம்ம சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த சகோதரி சொல்லுகிறார், ஐயா, என் வீட்டில் கடன் அதிகமாயிடுச்சு, கடன் கொடுத்தவன் என் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்குவதற்கு அவன் என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க, அந்த கடன் மாறுறதுக்கு வழி இல்லையே என்று சொல்லி கேட்கும் போது எலிசா கேட்கிறாரு, உங்ககிட்ட ஏதாவது இருக்காமா? இருக்கையா, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. அப்படியா, நான் சொல்ற மாதிரி செய்ய என்று சொல்றாரு. திரும்பி அந்த சகோதரி சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் பல குடம் எண்ணெயா மாறிடுச்சு, இப்ப நாங்க என்ன செய்யறது? அப்போ உடனே அந்த எலிசா சொல்றாரு, முதல் வித்து கடன் கொடு, மீதி இருக்கிறத நீ ஜீவனம் பண்ணுன்றா. அம்மா சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் அந்த எலிசா கிட்ட அந்த சகோதரி வரும்போது, ஐயோ, என் மன விருப்பம் கடனும் மாறணும், பிள்ளைகளுக்கும் அந்த ஆபத்து வரக்கூடாது, பிள்ளைகளுக்கும் நல்லா திருமணம் பண்ணணும், கடனும் மாறணும், நம்ம குடும்பத்துல, இந்த உலகத்துல, இந்த தேசத்துல நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறா. அவள் நினைச்சது போலவே அவள் மன விருப்பத்தின்படியே அங்க எலிசா மூலமா கர்த்தர் அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவ ஊழியர்கள் மூலமாய் தேவன் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவர், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. அப்போ 3 விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். என்னென்ன விஷயம்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பேயானால் உன் இருதயத்தின் இருதயத்தினுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவருக்கு பயந்து வாழ்வியானால் உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவருக்கு பயந்து வாழ்ந்துகிற பிள்ளைகள் அவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆக மொத்தம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம், சொல்லுங்க, நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். எத்தனை பேர் விரும்புறீங்களோ நீங்க விரும்பி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. விரும்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். விருப்பமே இல்லாத இருக்கிறவங்கள, இப்போ குழந்தை இருக்குது, குழந்தை அழவே அழலை, தாய் வந்து தூக்கி, ஐயோ குழந்தை அழையில பால் கொடுப்பாங்களா, இன்னும் 2 துணி துவைக்கிறது தான் எண்ணம் வரும். இன்னும் 2 சாமான் தேய்க்கலாம், இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம், ஏன்னா நல்ல மக்கு போல தூங்கி நிற்குது, பரவாயில்ல, அப்படித்தான் நினைப்பாரு. அழற குழந்தைன்னா எல்லாத்தையும் போட்டு ஓடி வந்து தூக்கி பால் கொடுப்பார்கள். இன்னைக்கு நாம் கூட தேவனுடைய சமூகத்துல விருப்பம் உள்ளவர்களாய், எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசம் வரும் பருவதை நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீ விரும்பு சகோதரா, சகோதரி, நீ விரும்பு, கர்த்தர் உனக்கு கொடுப்பா. நீ விரும்பு, உனக்கு கொடுப்பா. நீ விரும்பியானால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவர் இல்லை. துன்மார்க்கன் விரும்பாத காரியம், அவன் பயப்பட காரியம் அவனுக்கு வந்து நேரிடுகிறது, நீதிமானுக்கு
கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இரு. அவருக்கு பயந்து பயப்படுகிறவனுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தேவ பிள்ளையே, உன் ஆலோசனை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுவாங்க நிறைய பேர், ஐயோ நம்மளுக்கால முடியாதையா, ஜான் யார் நம்ம ஓடம் சறக்குது, நம்மளும் எங்கேயா முடியும், நம்மளுக்கெல்லாம் அது தகுதியற்றது, நம்மளால அதெல்லாம் வாங்க முடியாது. இல்ல சகோதரா சகோதரி, உன்னால முடியும். கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். உன் சூழ்நிலை மாறும், தரித்திரம் மாறும், உன் வறுமை மாறும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மந்திர கிரிகளை கர்த்தர் அழித்து போடுவார். உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறி உன் சூழ்நிலைகளை மாற்றும் மட்டுமல்ல, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இன்னைக்கு இந்த சபை நடுவில் இருக்கிறார். இன்னைக்கு இந்த சபை நடுவில் இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் வந்திருக்கிறார். உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறார். நீ அவருக்கு பயப்படுகிற பயம் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறது. நீ அவருக்கு பயப்படுகிற பயம் உன் விருப்பத்தை நிறைவேற போகிறது. அவர் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளே. எத்தனை பேர் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக செய்வார். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் யோசித்து சொல்லுங்க. ஆண்டவரே, முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமக்கு பயப்படுகிற பயத்தை இன்னும் எனக்கு தாங்க ஆண்டவரே. என் மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவதற்கு உமக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். உம்மிடத்துல நான் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். என் இருதயத்தின் நிறைவுகளை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் விரும்புகிற காரியத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் அப்படியே செய்யுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபுள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன். வர தடப்பட்ட மக்களுக்கா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வந்தவர்கள் எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவங்களுடைய வியாதிகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் மாறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஒரு நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் வந்த இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் மாறட்டும். இதை யூடியூப் மூலமா பார்க்கிற